வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தேசாந்திரி புத்தகம் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதியது. இந்த புத்தகத்தில் என்ன இருக்கும் அப்படின்னா எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் அவர் பயணம் பண்ண எல்லா இடங்களை பற்றியுமே இங்கே தொகுத்து போட்டிருப்பாங்க. அப்போ அவர் பார்த்த மனிதர்கள், அவர் சந்தித்த சூழ்நிலைகள், அங்கே உள்ள அனுபவங்கள், அங்கே ஏதாச்சும் வரலாற்று நிகழ்வுகள் நடந்திருந்தால் அதையுமே இங்கே சொல்லியிருப்பாங்க. எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் புத்தகத்தில் இந்த புத்தகம் ரொம்ப ரொம்ப சிறப்பு. நிறைய வாசகர்கள் இந்த புத்தகத்தை வாங்கி படிப்பாங்க. இன்னொன்று, இந்த புத்தகத்தை படிக்கிறப்ப இவர் சொல்கிற அந்த இடங்கள்லாம் இவர் நம்ம போய் ஒரு இடத்த பார்க்குறதுக்கும் எஸ் ராமகிருஷ்ணன் இந்த மாதிரி எழுத்தாளர்கள் போய் ஒரு இடத்த பார்த்து ரசித்து எழுதுறதுக்கு நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அதை நீங்கள் படிக்கும் போதே அந்த ஒரு வித்தியாசங்களை நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். இந்த ஒரு பயண கட்டுரை புத்தகத்தை படிக்கும்போது நம்மளும் இந்த மாதிரி இடத்துக்குலாம் ஒரு நாள் போகணும், இதெல்லாம் ரசிக்கணும், இந்த இடத்துக்கு நம்ம போயிருக்கோம், இந்த மாதிரி ஒரு ஹிஸ்ட்ரி அந்த இடத்துல நடந்திருக்கா, அது நமக்கு தெரியவே இல்லையே, நம்ம நார்மலாக போயிட்டு வந்துட்டோமேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நிறைய விஷயத்தை உங்களுக்கு சிந்திக்க வைக்கும். இன்னொரு வாட்டி அந்த மாதிரி இடத்துக்கு உங்களை பயணம் பண்ண வைக்கும். அதுதான் இந்த புத்தகத்தோட ஒரு முக்கியமான சிறப்பு. இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் எதை பற்றினா மலையை அழைப்பவர்கள் சொல்லிட்டு மலையை இவங்க வான்னு சொல்லி அழைக்கிறாங்க ஒரு ஊரில். அதை எப்படி வர வைக்கிறாங்க, உண்மையிலே மலை வந்துச்சா இல்லையான்றதை ஒரு அனுபவமாக எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் சொல்லியிருக்காரு. அவர் விருதுநகர் மாவட்டத்தில் பக்கத்தில் சூரங்குடி அப்படின்ற ஒரு ஊரில் தவளைக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டா மழை வரும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிட்டு இருக்காங்களாம். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி தான் அந்த நம்பிக்கைலாம் இருந்துச்சு. பட் இப்போவுமே அதை சில கிராமங்களில் நம்புகிறாங்க. உங்களுக்கு விருதுநகர் மாவட்டமே ரொம்ப கொஞ்சம் வறண்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த புத்தகத்தில் சொல்கிறாங்க. இன்னொன்று என்னென்னா அங்கே அந்த சூரக்குடின்ற கிராமத்தில் பெருசாக விவசாயம்லாம் இல்லை. நிறைய பேர் அந்த ஆடு மேய்க்கிற தொழில் பார்க்குறாங்க, அந்த தீப்பெட்டி தொழிற்சாலை வேலை பார்க்குறாங்க. ரொம்ப வெயில் வாட்டி எடுக்கிறது, குடி தண்ணீர் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய இடங்கள் அங்கே இல்லை, கிணறுகளில் தான் குடி தண்ணீர் குடிக்கிறாங்களா. அதுலேயுமே ரொம்ப ஆழத்தில் தான் அந்த குடி தண்ணீர் இருக்குமா. இப்படி உள்ள வறண்டு போன ஒரு ஊரில் அதுவும் உங்களுக்கு வேப்ப மரம், அப்புறம் அந்த கருவேல மரங்கள் தான் போகிற இடத்துல எல்லாத்துலேயும் இருக்கான். இந்த மாதிரி ஒரு ஊரில் 2 தவளைக்கு கல்யாணம் பண்ணால் மழை வரும்னு சொல்லிட்டு ஒரு ஊரே ஒன்று கொண்டு தவளை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அப்போ நடந்த நிகழ்வுகளை அவ்வளோ அழகாக சொல்கிறாங்க. அந்த மக்கள் என்ன பண்ணாங்க, ஒரு பொண்ணு ரிப்பன் எடுத்துகிட்டு வந்துச்சு, இன்னொருத்தவங்க தச்சுக்கிட்டு இருந்தார். அந்த 2 தவளைக்கு ட்ரெஸ்ஸு போடுறதுக்கு மஞ்சள் கலர் துணியை தச்சுக்கிட்டு இருந்தார். இன்னும் 2 பேர் அதுக்கு முன்னாடி 2 தவளையை பிடிச்சிட்டு வரணும்னு சொல்லிட்டு அந்த சாக்கடைகள்லாம் போய் தேட ஆரம்பிச்சிருக்காங்க. புது மாப்பிள்ளையும் புது பொண்ணையும் எடுத்துகிட்டு வர்றதுக்காக அதை தேடுறதுக்கு ஒரு கும்பல் போகுமா. அப்புறம் இங்கே அந்த தேவராட்டம் ரொம்ப சிறப்பாக அந்த ஊரில். அதனால் அந்த ஆட்டம் எங்களுக்கு வேணும் கல்யாணம் முடிஞ்சோன்னு சொல்லி அது மாதிரி ஒரு ஊர் மக்கள் சொல்லிகிட்டு இருக்காங்களா. கல்யாணம் முடிஞ்சோடனே ஊர் ஃபுல்லாக அந்த தேவராட்டம் ஆடிட்டு போகிற மாதிரி இந்த பக்கம் இப்படி போயிட்டு இருக்குமா. எது ஆம்பளை தவளை எது பொம்பளை தவளைன்னு சொல்கிறதுக்கு இந்த கழுத்து கீழே நீல நிறமாக இருக்கும், மஞ்சள் நிறமாக இருக்கும்னு சொல்லி அது ஒரு வித்தியாசம் கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ 2 தவளையும் கொண்டு வர்றப்போ அந்த ஊரில் என்னென்னலாம் நடந்துச்சு, அந்த தவளையை என்னெல்லாம் பண்ணாங்க, அந்த தாலியை எப்படி ரெடி பண்ணாங்க, எப்படி கட்டி விட்டாங்க, அதை மறுபடியும் அந்த கிணத்துக்குள்ளே தூக்கி போட்டது. அதுக்கப்புறம் அந்த ஊர் ரொம்ப வறண்டு இருக்குது. அதை பார்த்துட்டு அந்த பாதி மக்கள் சிரிக்கிறது, பாதி மக்கள் ரொம்ப நம்புறது. அந்த கல்யாணம் பண்ணி வைக்கிறப்போ ஒரு அம்மா வானத்தை பார்த்து ஏதோ ஒன்று சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி அந்த மஞ்சள்லாம் தவளைக்கு தேய்ச்சி விடுறது. அதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணி அந்த கிராமத்தில் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மழை வந்துச்சா இல்லையான்றது அவ்வளோ எமோஷனலாக சொல்லியிருக்காங்க. முதல்ல எப்படி ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா அந்த ஊர் எப்படி இருந்துச்சுன்னு சொல்கிறதே அவ்வளோ அழகாக இங்கே சொல்லியிருப்பாங்க. அந்த வெயில் எப்படி இருந்துச்சுன்றதை இங்கே சொல்லியிருப்பாங்க. சில விஷயங்கள் வாசித்து காமிச்சா தான் அவ்வளோ அழகாக இருக்குது. ஏன்னா நம்ம சொல்கிறதோட வாசிக்கிறப்ப அந்த ஊரோட இது அப்படியே நம்ம கண்ணு முன்னாடி நிற்குது. இப்போ நான் அதையுமே நான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டாபிக் ஏற்றாப்புல நான் வாசிக்கிறேன். சில விஷயத்தை நான் கதையவே சொல்கிறேன். நீங்கள் வாய்ப்பு இருந்தால் அந்த புத்தகத்தை படிங்க, அவ்வளோ அழகாக அருமையாக இருக்கும். மலையை அழைப்பவர்கள். தவளைகளுக்கு திருமணம் செய்து வைக்கப் போகிறோம் என்று சில வருடங்களுக்கு முன்பு இது போன்ற ஒரு கோடை காலத்தில் தனது கிராமத்துக்கு அழைத்தான் என்னுடைய நண்பன். அந்த ஊர் விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள கண்வாய் சூரங்குடி என்ற கிராமம். பஸ் வசதி குறைவாக இருந்த ஊர் என்பதால் பைக்கில் கிளம்பினோம். வழியில் தார் சாலைகளில் காணல் பொங்கி வலிந்து கொண்டிருந்ததை கண்டேன். எங்கும் வெக்கை கொப்பளித்து கொண்டிருந்தது. வேலி கருவேலி செடிகளை தவிர வேறு எதையும் காண முடியவில்லை. வைப்பாறு உலர்ந்து போய் கிடந்தது. ஒரு பெரிய கண்மாயை சுற்றி 3 சிறிய கிராமங்கள் இணைந்திருந்தன. 3க்கும் பொதுப்பெயர் சூரங்குடி. ஊரில் 100கணக்கில் ஆடுகள் தென்பட்டன. ஆடுகளை மேய்ச்சலுக்கு ஓட்டி போவதும் கிடை அமர்த்துவதும் தான் அந்த கிராமத்து மக்களின் பிரதான வேலை என்கிறார்கள். மழையற்று போன வருடங்களில் கழுதைகளுக்கு திருமணம் செய்து வைப்பதை பார்த்திருக்கிறேன். ஆனால் தவளைகளுக்கு திருமணம் செய்து வைக்கப் போகிறார்கள் என்ற தகவல் வியப்பாக இருந்தது. விவசாயம் பொய்த்து போன கிராமம் என்பது பார்க்கும் போதே தெரிந்தது. புதிதாக முளைத்திருந்த தீப்பெட்டி தொழிற்சாலைகளில் பெண்கள் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். சிறிய பெட்டிக்கடையும் வேம்பும் கடந்து ஊருக்குள் போனபோது மழையற்று போன வறட்சியில் ஊரே உலர்ந்திருந்தது. கிணறுகளில் கைப்பிடி அளவு கூட தண்ணீர் இல்லை. வெங்காற்று ஊரை சுற்றி வருவதால் பூம்பும் என்ற விம்மலோசை மட்டும் கேட்டுக்கொண்டே இருந்தது. வெயில் தெருக்களில் நின்று எரிந்து கொண்டிருந்தது. வீட்டு ஓடுகள், திண்ணைகள், சைக்கிள்கள், வாசற்படிகள் என யாவும் வெயிலை குடித்து முறுக்கேறி இருந்தன. வானம் ஈய நிறத்தில் இருந்தது. மேகங்கள்
சத்தங்களே இல்லை. பறவைகளை காண்பதோ அதன் சப்தங்களை கேட்பதோ கூட அரிதாக இருந்தது. ஊரில் நிசப்தம் மிக அழகாக ஒடுங்கி இருந்ததுன்னு சொல்லிட்டு அந்த ஊரை பற்றி இவ்வளோ அழகாக சொல்லியிருப்பாங்க. எப்படி அந்த வெயில் இருந்துச்சு, எந்த அளவுக்கு ஒரு காட்டமாக இருந்துச்சு, அந்த மக்கள் வந்து என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்றதை வந்து அழகாக வந்து இந்த தொகுத்து சொல்லியிருப்பாங்க. இதை படிக்கிறப்பே தெரியும் அந்த ஊர் வந்து எவ்வளோ வெக்கையில் இருக்குது. அதனால தான் அந்த மக்கள் வந்து தவளைகளுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சா கூட மழை வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கைக்கு வந்து இந்த அளவு ஒரு ஊர் இருக்கனால அந்த நம்பிக்கையை வந்து பண்ண போகிறாங்க. அதையுமே இங்கே அடுத்தடுத்து இதில் சொல்கிறாங்க. தவளைகளுக்கு திருமணம் செய்து வைப்பது அந்த கிராமத்தில் பல வருடங்களாக நடைபெற்று வருகிறது என்றார்கள். நான் போனபோது தவளைகளின் திருமண வேலைகள் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருந்தன. சிறிய மஞ்சள் துணியை வெட்டி மணமகனுக்கும் மணமகளுக்கும் ட்ரெஸ் தயாராகி கொண்டிருந்தது. ஓட்டு வீடு ஒன்றில் சிறுமிகளின் வேடிக்கையும் கேலியுமாக சுற்றி நிற்க சுற்றி நிற்க மணப்பெண்ணின் பட்டுப்பாவாடையை ட்ரெய்லர் ஒருவர் தைத்து கொண்டிருந்தார். ஒரு சிறுவன் மாட்டு வண்டியில் இருந்த மசையை அலங்காரம் செய்வதற்காக கொண்டு வந்திருந்தான். ஊரே திருமணத்துக்காக காத்து நின்றது. தேவராட்டம் என ஆடல் கலைக்கு பிரசித்தி பெற்ற கிராமம் என்பதால் தவளைகளின் திருமணத்துக்கு தேவராட்டம் வேணும் என உரிமையை தேய்த்து கொண்டிருந்தார்கள். திருமணத்தை வேடிக்கை பார்ப்பதற்காக காத்து கொண்டிருந்தவர்கள் வீட்டு நிழலில் ஒதுங்கி நின்றபடியே கடைவாயில் சிரிப்பு வழியே வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள். ஸோ ஒரு பக்கத்து வந்து இங்கே தவளைகளுக்கு வந்து திருமணம் நடக்குதுன்னு சொல்லி ஒரு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு கும்பல் என்ன பண்ணுதுன்னா வந்து தவளை முடிஞ்சோன்னா வந்து தேவராட்டம் வைக்கணும், அந்த மாதிரி விழாமாய் நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பக்கத்து ஒரு கும்பல் சொல்லிட்டு இருக்கான். சில மக்கள் வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்காங்களாம். அது மாதிரி போயிட்டு இருக்கு. ஒரு சிறுமி வந்து சிவப்பு கலர் ரிப்பனை கொண்டு வந்து தவளைக்கு வந்து மாட்டி விடுங்க அப்படின்னு சொல்லி அந்த தவளைக்கு வந்து கொண்டு வந்துக்கிட்டு இருந்துச்சான். இன்னொன்று வந்து தவளை இப்போ பிடிக்கிறதுக்காக போகணும் அப்படின்னா, ஏன்னா இங்கே ட்ரெஸ் ரெடியாவது ரிப்பன் கொண்டு வராங்க, தேவராட்டம் கேட்குறாங்க ஒரு கும்பல். இப்போ தவளையை பிடிக்கிறதுக்காக வந்து ஒரு கும்பல் வந்து 2 கும்பலாக வந்து பிரிஞ்சுக்கிட்டு போகிறாங்களாம். ஒரு கும்பல் வந்து சாக்கடையெல்லாம் போய் தேடுறாங்களாம். இன்னொரு கும்பல் வந்து அந்த பக்கத்து காட்டுக்குள்ளலாம் போய் ஏதோ தேடுறாங்களாம் தவளையை வந்து கொண்டு வர்றதுக்காக. ஆங்காங்கே சாக்கடைகளில் தவளைகள் தேடினார்கள். கடைசியில் ஊரின் வடப்பகுதியில் இருந்து ஒரு மாப்பிள்ளையும் தென்பகுதியில் இருந்து ஒரு மணமகளும் தேர்வு செய்யப்பட்டார்கள். லாஸ்ட்டில் 2 தவளையை வந்து பிடிச்சி வச்சிடுறாங்க. எது ஆண் தவளை எது பெண் தவளைன்னு சொல்லி சொல்கிறதுக்கு வந்து அது 2 கோடிங் வந்து சொல்கிறாங்க. இதை வச்சு தான் கோட் பண்ணுவாங்களா. அது வந்து ஆண் தவளை பெண் தவளைன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு. அது எப்படின்னா, அதில் ஆண் தவளை பெண் தவளை என எப்படி அடையாளம் கண்டு கொள்வார்கள் என்று நான் கேட்க, தவளை அடிவேறு சந்தன நிறத்தில் இருந்தால் அது பெண் தவளை என்றும், தவளையோட அடிவேறு வந்து சந்தன நிறத்தில் இருந்தால் அது வந்து பெண் தவளை, தவளையின் அடிவேறு சந்தன நிறத்தில் இருந்தால் அது பெண் தவளை என்றும், பச்சை வெடித்தது ஆண் தவளை என்றும் சொன்னார்கள்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆண் தவளைக்கும் பெண் தவளைக்கும் அந்த சந்தன நிறமும் பச்சை நிறமும் அப்படின்னு சொல்லிட்டு மணமக்களுக்கு. இதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மணமக்களுக்கு வந்து துணை மாப்பிள்ளை துணை பொண்ணு என்ன வேணும், அதுக்குமே வந்து 2 தவளைகள் வந்து பிடிச்சி வந்துட்டாங்களாம். அவங்க கையில் வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்களாம். அந்த தவளை வந்து அப்படியே விரும்பி நின்றுக்கிட்டு இருக்கான். நம்மளை என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியலையே, இவ்வளோ மக்கள் கூடி நிற்கிறாங்க, இங்கே ஏதோ ட்ரெஸ் எல்லாம் மஞ்சள் கலரில் ட்ரெஸ் எல்லாம் நம்ம மேலே சுற்றுறாங்களேன்னு சொல்லிட்டு அது விரும்பி நின்றுட்டு இருக்கான். எப்படியாச்சும் எஸ்கேப் ஆகினு அந்த துணியெல்லாம் கழட்டி விட்டுட்டு சொல்லி அது ஓட பார்க்க தான் இவங்க நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றாங்க. அது மாதிரி வந்து அங்கே உள்ள சிறுமிகள் என்ன பண்ணாங்களா, வீடு வீடாக போய் வந்து தவளை கல்யாணம் நடக்க போது, நீங்களாம் வந்துருங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களாம். அவங்களுமே வந்து நக்கலாக சிரிச்சுக்கிட்டு, சரிங்க நீங்கள் போங்க நாங்களாம் வந்துடுறோம்னு சொல்லி அவங்களுமே சொல்லிகிட்டு இருக்காங்களாம். அங்கே உள்ள அந்த தீப்பெட்டி தொழிற்சாலை வேலை செய்கிறவங்களுக்குலாம் வந்து எல்லா சின்ன பிள்ளைங்களும் போய் சொல்கிறாங்களாம், தவளை கல்யாணம் நடக்க போது எல்லாம் வந்துருங்க, எல்லாம் ரெடி ஆயிடுச்சுன்னு. அதற்குள் தெருவில் உரிமை சத்தம் பலமாக கேட்க துவங்கியது. 4-5 இளைஞர்கள் கையில் வெண்ணிற கைக்குட்டைகளை வீசி ஆட்டியபடியே ஒயிலாக நடந்து வந்தார்கள். நாய் கூட சத்தமிட மறந்து தெருக்களில் அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருந்தன. வெயில் உச்சிக்கு ஏறி கொண்டிருந்தது. சிறிய மஞ்சள் கயிற்றில் குங்குமம் தடவி ஒரு மஞ்சள் கிழங்கை முடிச்சிட்டு வீடு வீடாக புதுத்தாலிக்கு ஆசி வாங்குவதற்காக 4 பெண்கள் நடந்து வந்தார்கள். ஸோ அந்த புதுத்தாலிக்கு வந்து ஆசி வாங்குறதுக்காக வந்து அதுவுமே வந்து ஒரு கும்பல் வந்து போய்கிட்டு இருந்திருக்கு. அப்புறம் வந்து அந்த துணியை வந்து அந்த தவளைக்கு வந்து கட்டி விட்டாங்க. மணமகனுக்கும் மணமகளுக்கும் அந்த 2 தவளைக்கு வந்து துணியெல்லாம் வந்து கட்டி விட்டுட்டாங்க. ஒருத்தர் வந்து தவளையை வந்து கெட்டியாக பிடிச்சிட்டு இருப்பார். 2 தவளையுமே, ஏன்னா விட்டுட்டா வந்து போயிருமே, ஓடி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த ஊரில் வந்து பூசாரி தான் வந்து இதை வந்து நின்று நடத்தி வைப்பாராம். இந்த பக்கத்து ஒரு பெரிய வரையோ, இந்த பக்கத்து ஒருத்தவங்க பெரியவங்கன்னு சொல்லி 2 பேருமே தான் வந்து தாலியை மாற்றி 2 தவளைக்குமே வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அந்த ஊர் கிணற்றுக்கு பக்கத்தில் போகிறாங்க. எல்லாமே அந்த கிணத்தை சுற்றி நின்றுறாங்க. அந்த கிணத்துல வந்து தண்ணியே இல்லை, ரொம்ப அடியில் வந்து தண்ணி இருந்துச்சா. லாஸ்ட்டில் அந்த 2க்குமே வந்து இந்த தாலி கட்டுற மாதிரி அந்த மஞ்சள் கயிறு எல்லாத்தையும் ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டு கட்டிட்டு 2 தவளையுமே வந்து கிணத்துல விட்டுறாங்களாம். அப்போ நக்கல் பண்ணிகிட்டு இருக்காங்களாம். சின்ன ஜெட்ஸுங்க நீங்களாம் கிளம்புங்க புது தவளை போடுன்னு சொல்லிட்டு அது தண்ணிக்குள்ளே போனவுடனே வந்து டக்குன்னு அந்த மஞ்சள் துணி அந்த தாலி கயிறு எல்லாமே டக்குன்னு விலகி அது பாட்டு உள்ளே ஓடி போயிடுச்சான். தவளைங்க தெரியவே இல்லையா. அதை வந்து சின்ன பசங்க வந்து நக்கல் பண்ணிகிட்டே இருக்காங்களாம். எல்லாம் கிளம்பி போகிறது வந்து அவ்வளோ அழகாக சொல்லியிருப்பாங்க.
பெண்களின் குலவை ஓசையும் சிறுவர்களின் ஆர்ப்பரிப்பும் கூடின. மணவிழாவுக்கு வந்தவர்கள் எல்லோருக்கும் ஆரஞ்சு மிட்டாய் கொடுத்தார்கள். திருமணமான 2 தவளைகளும் தங்களுக்குள் என்ன நடந்தது என்று புரியாமல் விழி பிதுங்கிக் கொண்டிருந்தன. புது மணமக்களை கூட்டிக் கொண்டு ஊர்வலம் புறப்பட்டது. தேவராட்டம் ஆடுபவர்கள் மிகுந்த உற்சாகமாக ஆடி வர துவங்கினார்கள். தெரு சுற்றி வந்து 2 தவளைகளையும் தூக்கி நல்ல தண்ணீர் கிணற்றில் உள்ளே போட்டார்கள். தண்ணீரில் விழுந்த தவளைகள் சில நிமிடங்களில் தனது உடைகளை கலைந்தபடியே விருட்டென மறைந்தன. பூக்களும் ரிப்பன்களும் தண்ணீரில் மிதந்தன. சிறுவர்கள் தங்கள் கையில் இருந்த பூவை தண்ணீரில் எறிந்தார்கள். பெண் தவளையின் தாலிக்குடி நீரில் தனியே மிதந்தது. சிறுவர்கள் கிணற்றியே நின்றபடி ஹே ஹே என்று கத்திக் கொண்டிருந்தார்கள். புதுசாக கல்யாணம் பண்ணவங்க தனியாக இருக்கட்டும்டா என்று சிறுவர்களை திட்டி அழைத்து போனார்கள் பெரியவர்கள். சிறுவர்களின் முகத்தில் வெட்கம் பளிச்சிட்டது. இப்போது ஒவ்வொருவரும் மழை வருகிறதா என்று ஆகாசத்தை பார்ப்பதும் கவிழ்ந்து கொள்வதுமாக இருந்தார்கள். அந்த முகங்கள் வெக்கையில் உறைந்து போயின. ஸோ இப்போ வந்து இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ எல்லாம் வானத்தை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க, மழை வருதா இல்லையான்னு. ரொம்ப ஏமாத்திட்டு நின்றுட்டு இருந்தாங்களாம், மழை வருமா வராதான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அந்த ஊர் பக்கத்து போகிறாங்க. அந்த ஊரை பற்றி சொல்ல வராங்க. இவ்வளோ வெக்கையாக இருக்க ஊர்னால தான் வந்து இந்த அளவு நம்பிக்கையை கூட அந்த ஊரில் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த ஊரை பற்றி என்ன சொல்கிறாங்கன்றதை வந்து அடுத்து பதிவு பண்ணியிருக்காங்க. லாஸ்ட்டாக ரொம்ப எமோஷனலாக வந்து அந்த மழை வந்துச்சா இல்லையான்றதை அதை படிக்கிறப்போ வந்து நமக்கே ஒரு கூஸ் பம்ப்ஸ் சொந்தமாக இருக்குது. அதையுமே நான் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த இதில் சொல்கிறேன். எந்த நூற்றாண்டுக்குள் நான் நுழைகிறேன் என்று என்னால் நம்ப முடியவில்லை. என் கண்ணில் கண்டது அத்தனையும் நிஜம். மனிதன் மலையை வரவழைப்பதற்காக தனக்கு தெரிந்த பூர்வ சடங்கை நிறைவேற்றுகிறான். தவளைகள் சந்தோஷம் கொண்டால் மழை வந்துவிடும் என்ற நம்பிக்கை இத்தனை நூற்றாண்டுகளை தாண்டியும் மனித மனதில் இன்னமும் ஆழமாக உயிர் வாழ்கிறது. இன்னொரு பக்கம் கோடையை எதிர்கொள்ளும் போது அடையும் துயரங்கள் ஆண்டுக்காண்டு அதிகமாகிறது அன்றி குறையவே இல்லை. அதுவும் தண்ணீர் தட்டுப்பாட்டையும் மலையேற்று போய் ஊர் வெம்பரப்பாய் ஆவதையும் தவிர்க்கவே முடியவில்லை. வானிலிருந்து மழையை எப்படியாவது பூமிக்கு கொண்டு வந்துவிட வேண்டும் என்ற பேராசை அங்கிருந்தவர்களின் கண்களில் ஒளிந்திருந்தது. அவர்கள் சலனமற்று உறைந்து கிடக்கும் சூரியனை செய்வதறியாமல் வெறித்து பார்த்து கொண்டிருந்தார்கள். எல்லா நாகரிகத்தையும் தாண்டி இன்னமும் நமது நிறைய கிராமங்கள் இயற்கையை மட்டுமே நம்பியிருக்கின்றன. எல்லா அழிவுகளையும் தாண்டி இயற்கை தங்களை காப்பாற்றிவிடும் என்று நம்புகிறார்கள். அதனால்தான் வானத்தோடு பேசவும் ஏசவும் அவர்களால் முடிகிறது. தவளையின் திருமணம் முடிந்த பிறகு ஊரில் மற்ற நாட்களில் இல்லாத அளவு வெக்கை பொங்கியது. இப்போ தவளையோட திருமணம் முடிஞ்சு அந்த ஊரோட வெக்கையை நம்ம மக்கள் எல்லாமே வந்து இயற்கை தான் நம்பியிருக்காங்க. எல்லா வெயில் காலத்துலேயுமே வந்து தண்ணிக்கு வந்து ரொம்ப தட்டுப்பாடாக இருக்குது. இருந்தாலும் வந்து மக்கள் வந்து இயற்கையை நம்புகிறாங்க. வானத்தை பார்த்து வேண்டுறாங்க, வானத்தை பார்த்து திட்டுறாங்க. இயற்கை தான் வந்து நமக்கு எப்படி இருந்தாலும் ஒரு நாள் ஹெல்ப் பண்ணும் அப்படின்றத வந்து மக்கள் நம்புகிறாங்க. அதனால தான் இந்த மாதிரி இந்த சம்பிரதாயங்கள்லாம் வந்து பண்ணுறாங்க. அந்த தவளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி அதை பற்றி சொல்லிட்டு மறுபடியும் கல்யாணம் முடிஞ்சோடனே இப்போ மழை வந்துச்சா இல்லையான்றது அந்த ஒரு டாபிக் வருவாங்க. தவளைகளின் திருமணம் முடிந்த பிறகு அந்த ஊரில் மற்ற நாட்களில் இல்லாத போன்று வெக்கை அடித்தது அப்படின்றாங்க. அன்றைக்கின்னு பார்த்து வெக்கை ரொம்ப அதிகமாகிடுச்சான். தவளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சா மழை வரும்ன்ற நம்பிக்கையை தாண்டி அன்றைக்கி தவளைங்களுக்கெல்லாம் வந்து கல்யாணம் பண்ணி வச்சு அந்த கிணத்துல போட்டோன்னே வெக்கை வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த ஆடு மேய்ச்சவங்களாம் வந்து அந்த ஊருக்குள்ளே வர ஆரம்பிக்கிறாங்க. ஆடெல்லாம் மேய்ச்சிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வெக்கை வந்து அந்த ஊருக்குள்ளே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது. அப்போ வந்து சில மண் வாசனை வந்து வர்ற மாதிரி தெரியுதான். அதுக்கப்புறம் உள்ளது வந்து அவ்வளோ எமோஷனலாக சொல்லியிருக்காங்க. மழை வந்துச்சா இல்லையான்றதை அதை நம்ம சொல்கிறதோட வந்து படித்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வெயில் கொஞ்சமாக அடங்க துவங்கியது. ஆடுகளை ஓட்டி வந்த கிதாரி ஒருவன் கையில் துரட்டியும் வாய் முழுக்க சிரிப்புமாக ஊருக்குள் வந்து கொண்டிருந்தான். அவன் டயர் செருப்புகள் தெருவில் இழுபட நுழைந்தது. மேற்கில் வானம் இருண்டு கொண்டு வருவதாக சொன்னான். அவன் சொன்னது போலவே அரை மணி நேரத்துக்குள் ஆகாசம் மெல்ல இருளத் துவங்கியது. வெயில் பதுங்க துவங்கிய சில நிமிடங்களிலேயே ஆழமானதொரு வாசனை எங்கும் பரவியது. அது மழையின் நறுமணம் என்று உணர்வதற்குள் சடசடத்து பெய்ய துவங்கியது மழைன்னு சொல்லிட்டு இதை படிக்கிறப்பே அவ்வளோ எமோஷனலாக இருக்கும். அப்போ மழை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி சாயங்காலமே வந்து மழை வந்துருச்சான். மழையின் நறுமணம் என்று உணர்வதற்குள் சடசடத்து பெய்ய துவங்கியது. மழை ஓங்காரமிட்டது போல கல்மழை பெய்தது. வீடுகளை விட்டு ஆட்கள் தெருக்களில் வந்து மழையை நனைந்து ஆடினார்கள். வீடுகளை விட்டு ஆட்கள் தெருக்களில் வந்து மழையில் நனைந்து ஆடினார்கள். ஆடு மாடுகள் நாய்கள் கூட மழைக்குள்ளாக நனைந்தன. திடீரென காற்றும் சேர்ந்து கொண்டது. மெல்ல மழையின் கதி உயர்ந்தது. ஊரை சுற்றி வளைத்து பெய்தது மழை. அரை மணி நேரம் பெய்திருக்கும். மழை வெறித்த போது ஊர்க்காரர்களின் முகத்தில் சொல்ல முடியாத சிரிப்பு துளிர்த்திருந்தது. யாவர் முகங்களும் மாறியிருந்தன. உலர்ந்து கிடந்த சுவர்களில் மழை ஏதேதோ ஈரச்சித்திரங்களை வரைந்து போயிருந்தது. எங்கும் மண் வாசனை பெருகியது. எப்படி இது நடந்தது என்று என்னை தவிர யாரும் கேட்டுக்கொள்ளவே இல்லை. தற்செயலா இல்லை எளிய மனிதர்களின் நம்பிக்கை பொய்த்து போவதில்லையா என இது போன்று ஒவ்வொரு கேள்வியாக நான் யோசித்து கொண்டே இருந்தேன். தவளைக்கு தாலி முடிச்சு போட்ட பெரியம்மா தெருவில் வந்து நின்று ஆகாசத்தை பார்த்து பெரிதாக ஒரு கும்பிடு போட்டால் அவளது கண்களில் ஈரம் கசிந்ததுன்னு சொல்லுவாங்க. அவங்க தான் வந்து அந்த கல்யாணம்லாம் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த தாலியெல்லாம் எடுத்து கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல ரொம்ப முக்கியமாக இருந்திருப்பாங்க. அவங்க வந்து திருப்பி வானத்தை பார்த்து கும்பிடு போடுறப்ப வந்து அவங்க கண்ணிலேருந்து தண்ணியே வடிய ஆரம்பிச்சிச்சு அந்த மலையை பார்த்தோன்னே அப்படின்னு சொல்கிறாங்க. தாலி முடிச்சு போட்ட பெரியம்மா தெருவில் வந்து நின்று ஆகாசத்தை பார்த்து பெரிதாக ஒரு கும்பிடு போட்டால் அவளது கண்களில் ஈரம் கசிந்தது. புடவையால் கண்ணை துடைத்து கொண்டு வீட்டுக்குள் போய்விட்டாள்.
திரும்ப இந்த ஊருக்கு மழை வருவதற்கு இன்னமும் 1 வருடம் ஆகக்கூடும். தவளைகள் நடந்தது எதுவும் அறியாமல் கிணற்றுப்படிகளில் ஒதுங்கியிருந்தன. சில சிறுவர்கள் எட்டி பார்த்து, டேய் பொண்டாட்டி தவளடா, புருஷன் தவளடா என்று சுட்டிக்காட்டி சிரித்தார்கள். அதை காணும்போது வாழ்வின் சரடுகள் எங்கெங்கோ புதைந்து கிடக்கின்றன. நாம் காண்பது அதன் வெளித்தோற்றத்தை தான் என்று தோன்றியது. இந்தியாவில் பெரும்பான்மை கிராமங்கள் இன்னமும் இப்படித்தான் இருக்கின்றன. மனிதர்கள் தங்களது துயரங்களை தாங்களே போக்கிக் கொள்ளத்தான் முயல்கிறார்கள். அவர்கள் வேண்டுவது நம்பிக்கையும் கூட்டு முயற்சியும் மட்டுமே சொல்லிட்டு ஒரு கடைசியாக வந்து எஸ் ராமகிருஷ்ணன் என்ன சொல்கிறார் அப்படின்னா வந்து, உண்மையிலே இது வந்து தானாக வந்துச்சா, இல்லை இயற்கை வந்து நமக்கு கொடுத்துச்சா, இல்லை வந்து கடவுள் மேலே ஒரு நம்பிக்கையில் வந்துச்சா, இல்லை தவளைக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சனால தான் வந்துச்சா அப்படின்றது எனக்கு தெரில. என்னால் நம்பவே முடியல. இதுக்கப்புறம் 1 வருஷம் கழிச்சு தான் மழை வருன்றாங்க. ஆனாலும் மக்களோட நம்பிக்கையும் கூட்டு முயற்சி இருந்தால் என்ன வேணாலும் நடக்கும். இன்னுமே மக்கள் வந்து இயற்கையை தான் நம்புகிறாங்க. அதனால் ஏதோ ஒன்று நடந்திருக்கு. மக்களோட நம்பிக்கையும் கூட்டு முயற்சியுமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லாத்துக்குமே அப்படின்றத வந்து இங்கே சொல்கிறாங்க. உண்மையிலே இந்த தவளை ஸ்டோரியை நானுமே கேள்விப்பட்டிருக்கேன். பட் இப்படி அழகாக இப்படி ரெடி பண்ணுவாங்க, அதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட நிகழ்ச்சிகள் இருக்குது, ஏகப்பட்ட நம்பிக்கைகள் இருக்குது. அதை வந்துட்டோடனே வந்து மக்களோட சந்தோஷம் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத வந்து இதை படிக்கும் போதே வந்து அவ்வளோ அழகாக ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. நீங்களுமே இந்த பகுதியை வந்து படிங்க. மலையை அழைப்பவர்கள்னு சொல்லிட்டு இந்த தேசாந்திரி புத்தகத்தில் இருக்கும். நம்ம ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ தான் நம்ம பார்க்குறோம். அடுத்து வந்து பனாரஸில் ஒரு பகல் அப்படின்னு சொல்லிட்டு பனாரஸில் வந்து எஸ் ராமகிருஷ்ணன் போய் அங்கே என்ன அனுபவங்கள்னு சொல்லிட்டு அதை சொல்லியிருக்காங்க. நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். வாய்ப்பு இருந்தால் உங்கள் நேரம் ஒதுக்கி இந்த புத்தகத்தை படிங்க. நன்றி.